எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் அகாடமி. டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் 2025 போன வாரம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற்றது. மதிப்பிற்குரிய தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. கரண்ட்ல இருக்க குவாலிஃபைங் மதிப்பெண்களுக்கு நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க. என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்தும் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, தேர்வு எழுதியிருக்காங்க. மிக சிறப்பாக தேர்வு எழுதி நிறைய பேர் 100க்கு மேலே எடுத்திருக்காங்க. குவாலிஃபைங் மதிப்பெண்களுக்கும் அதிகமாக எடுத்திருக்காங்க. எல்லாமே சந்தோஷம் தான். ஆனால் தேர்வு முடிந்த பிறகு இந்த ஒரு லாஸ்ட் 1 வீக் கம்ப்ளீட்லி நம்ம பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து டிஎன்டெட் மாணவர்களுக்காக நின்னோம். அவர்களுடைய சார்பாக கோரிக்கைகளை வந்து முன்வைத்துட்டு இருக்கிறோம். கரண்ட்லி அதுதான் போயிட்டு இருக்கு. சார், குவாலிஃபைங் மதிப்பெண்கள் வந்து குறைக்க சொல்லி நம்ம வந்து ரெக்வஸ்ட் வைத்திருந்தோம் சார். அதற்கான முடிவுகள் இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதே போன்ற ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அனைத்து மாணவர்களும் எழுதுற மாதிரி இருக்குங்களா? அதற்கான முடிவுகள் எதிர்பார்க்கலாமா? அதே போன்ற டெட் தேர்வு வந்து ரெகுலராக வந்து நடைபெறும் சார். இது மாதிரி பல கோரிக்கைகள் வந்து முன்வைக்கிறாங்க. நம்மளுடைய யூடியூப் கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் முக்கியமானது இப்போதைக்கு என்னவாக இருக்கின்றது பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மதிப்பெண்கள். ஸோ இதற்கான முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்படுமா? அதற்கான அப்டேட்ஸ் வந்து வெளியிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி இது நான் சொல்றது அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம். ஓகே, பட் என்னோட தரப்புல இருந்து என்னோட அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன சொல்லணும், என்னோட நண்பனுக்கு என்ன சொல்லணும், அதை நான் வந்து அந்த முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வருடம் டெட் தேர்வு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்ல மதிப்பெண் வருது. நல்லா பண்ணல. ஓகே, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது சார். குவாலிஃபைங் மதிப்பெண்களை வந்து 75 குறைத்தாங்க அப்படின்னா நான் பாஸ் ஆயிடுவேன். எல்லாமே ஓகே தாங்க, சரிங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ எனக்கும் அதே தான், சரிங்களா? இப்போ நம்ம மாணவர்கள் வந்து 1300+ மதிப்பெண் மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்க, படிச்சாங்க, எல்லாமே ஓகே தான். அது இப்போ வந்து என்னோட 100 பேர் வந்து என்கிட்ட சார் இருக்கிற குவாலிஃபை மதிப்பெண்களுக்கு நான் வந்து மார்க் வந்து வாங்கிட்டேன், நான் வந்து 150 90 வாங்கிட்டேன், 111 வாங்கிட்டேன், 100 வாங்கிட்டேன் அப்படிலாம் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ குவாலிஃபை மதிப்பெண்கள் 75 குறைச்சாங்க அப்படின்னா இப்போ 100 பேர் பாஸ் ஆயிருக்காங்க, என்ன சொல்லி பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா 200 பேர் பாஸ் ஆயிருவாங்க. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, சார் நான் 76 எடுத்திருக்கேன், 77 எடுத்திருக்கேன், 78 எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு எலிஜிபிலிட்டி தேர்வு தான், சரிங்களா? எலிஜிபிலிட்டி தேர்வு தான். அந்த டெட் வச்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகிறது அப்படிங்கிறது ஓகே தான். அதுக்கு முன்னாடி நம்ம பிரைவேட் ஜாப் கூட நம்ம போய் நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு இதுதான், எக்ஸாம் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த குவாலிஃபை மதிப்பெண்கள் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தெரிந்தனால தான் மாணவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக மாணவர்கள் கூட நம்ம இன்னும் ரெக்வஸ்ட் வச்சோம். எல்லாமே ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் வந்து நீங்கள் உடனே வந்து இதுக்கான முடிவுகள் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்க, கோரிக்கை வைக்க சொன்னீங்க, நம்ம கோரிக்கை வைத்தாச்சு. ஆனால் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படி எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த குவாலிஃபை மதிப்பெண்கள் இதெல்லாமே பிக்கஸ்ட் ஒரு விஷயங்கள். இதெல்லாமே அவங்க முடிவு பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். இதிலே நீங்கள் வந்து ஒரு இடத்துல நின்னுற வேண்டாம், ஒரு இடத்துல வந்து தங்கிட வேண்டாம், தேங்கிட வேண்டாம், சரிங்களா? டெட் தேர்வு எழுதியிருக்கிறோம். இப்போ கரண்ட் இருக்கிற குவாலிஃபை மதிப்பெண்களை பாஸ் பண்ணிட்டோம், மினிமம் குவாலிஃபை மதிப்பெண்களை தாண்டிட்டோம், ரைட்? ஓகே, அடுத்து என்னங்க? டிஆர்பி எக்ஸாமினேஷன் படிங்க, பிஇஓ எக்ஸாமினேஷன் வரப்போது, அதற்கானது படிங்க. இல்லை சார், நான் டிஎன்பிசி படிக்கலாம் இருக்கிறேன், நான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம் இருக்கேன், இல்லை யூபிசி படிக்கலாம் இருக்கிறேன், ஐபிஎஸ் பேங்கிங் எதுனாலும் ஓகே, அதை சூஸ் பண்ணி இந்த வீடியோ பதில் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நிற்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ டைமே கிடையாது. நீங்கள் நிற்கிற நேரம் உங்களை தாண்டி 1000 பேர் போயிடுவாங்க முன்னாடி. இந்த ஃபீல்டு இருக்கிறனால சொல்கிறேன். எப்பவுமே அதே மாதிரி தான், ரிசல்ட் வந்தாலும் அதே மாதிரி தாங்க. அப்படி நின்றுவாங்க. என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்டிவ் கமிஷன்ஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? அவங்க அதை பார்த்துப்பாங்க. நம்மளோட கோரிக்கையை நம்ம முன் வைத்தாச்சு, நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம், நம்புவோம், சரிங்களா? இது வந்து ஒருவருடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது, சரிங்களா? நல்லதே நடக்கும் நம்புவோம். ஆனால் நீங்கள் சொல்லியாச்சு, எல்லாமே ஓகே தான், சரிங்களா? இன்னொன்று, ரொம்ப ஓவராகவும் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், சரிங்களா? நம்ம தரப்பை முன் வைத்திருக்கிறோம், அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்கன்னு நம்புவோம், சரிங்களா? ஆனால் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்வைங்க, அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். சார், நான் மெயில் பண்ணுறேன், நீங்கள் மெயில் பண்ணுங்கள், சார் நான் கால் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். ஆனால் தேர்வு முடிந்து விட்டது. குவாலிஃபை மதிப்பெண்கள் குறைந்தா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் தான், புரியுது, எனக்கு புரியுது, உங்களோட இது எனக்கு புரியுது. சார், இல்லை சார், குவாலிஃபை மதிப்பெண்கள் குறைஞ்சா எனக்கு என்ன சார் பிரச்சனை? அவ்வளோதான் சார், டெட் கிளியர் 2025 கிளியர், அடுத்து நான் வந்து போயிடுவேன், அது 3 ஆக முடியல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருடைய கமெண்ட்டும் எல்லாருடைய விஷயங்களும் சேர்த்து கோர்த்து அந்த வீடியோ பதிவு, சரிங்களா? ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாதுங்க. அடுத்து பிஇஓ எக்ஸாமினேஷன், ஸோ அடுத்த தேர்வுகள் வரப்போது. இப்போ ஸ்பெஷல் டெட் அதுக்கான ஒரு விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெட் தேர்வு நமக்கு ரெகுலராக கண்டக்ட் பண்ணாலே போதுங்க, சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், சரிங்களா? அது இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வச்சு நீங்கள் யோசிங்கன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? சார், இப்போ குவாலிஃபை மதிப்பெண் குறைச்சா நான் வந்து வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் தட் இதுதான். குவாலிஃபை மதிப்பெண்களை குறைத்த பிறகு பேசக்கூடிய விஷயம். நான் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருங்க. ஏன்னா என்னோட வேலை உங்களை சரியாக வழி நடத்துறது தான், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது தான். தவிர இதையே நம்ம நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறதுல இப்போ என்ன கரண்ட்டோ அதுதான் நமக்கு, சரிங்களாங்க? அதுதான் கரண்ட், அதுதான் வந்து இது. ஸோ மூவ் ஆன், சரிங்களா? மூவ் ஆன். முக்கிய முடிவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தான், சரிங்களா? தொடர் கோரிக்கைகளை ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம வைத்துக்கிட்டு இருக்கிறோம் தான், சரிங்களா? வைத்துக்கிட்டு இருக்கோம் தான். எல்லாமே நல்லதே நடக்கும் நம்புவோம். ஆனால் நம்ம நின்று அதை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நிற்க வேண்டாம், தேங்கிட வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆயிடணுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ மூவ் ஆன். என்ன அப்டேட் வந்தாலும், ஏன்னா இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம். இதுக்கு மேலே அடுத்து நம்ம வந்து ஏன்னா ஒரு வாரம் கம்ப்ளீட்லி உங்களுக்காக அந்த ரெக்வஸ்ட் வச்சோம், கோரிக்கை வச்சோம், எல்லாமே ஓகே. எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன், சரிங்களா? ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன், சரிங்களா? என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து ஒரு இன்னொரு ரெக்வஸ்ட் கூட நம்ம வைக்கிறோம், சரிங்களா? மெயில் பண்ணுற மாதிரி மாணவர்கள் சார்பாக உங்களுக்காக தான். எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் குவாலிஃபை மதிப்பெண்களை குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இப்போ என்எஸ்டபிள்யூ ஒரு 100 பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னா அது 150 200 பேர் கிளியர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.